திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினம் திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர். இனந்துருவி மணிமகுடத்திறதுற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கீம் நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாறே. சிற்றம்பலம். திருச்சிதம்பரம். இறைவந்த சிருஷ்டியில நிறைய விஷயங்கள் 5 மடங்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 5 கன்ன விஷயங்கள் ஓ, இறைவந்த சிருஷ்டியில இருக்குது. அதுல இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் என்ன, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மாறி வந்தால் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று படிக்கிறோம். அதுல இந்த பஞ்சபூதங்களுக்குரிய குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இப்ப நிலம் 5 வகை பண்புகளோட, ஆனா ஆகாயம் ஒரு வகை பண்புடையது. என்ன அந்த பண்பு? ஆகாயத்துக்கு ஒரு வகை பண்பு ஓசை மட்டும். அதே நேரம் காற்றுக்கு 2 வகை பண்புகளை உடையது, ஊறு, ஓசை. நெருப்புக்கு இந்த ஊறு ஓசையோட சேர்த்து ஒளி. அதான் என்ன திருவாசகத்துல பாரிடை 5ஆய் போற்றி, இருடை 4ஆய் போற்றி என்ற அந்த இது. அத மாதிரி ஞான சம்பந்தரும் படிச்சிருக்கிறார், அப்பரும் படிச்சிருக்கிறார். அப்ப நீர் 4 வகை பண்புகளோடது. என்ன, நீருக்குரியது சுவை, அதோட சேர்த்து இந்த ஒளி, ஊறு, ஓசை. இந்த பாட்டிலும் காரிய சித்தி மாலையிலும் உம் மண்ணினோரை குணமாகி ஆஹ் வழிவான ஆஹ் நீரிடை ஆஹ் நன்பாய் என்றும் ஒரு ஆஹ் இது இன்னடை. பாட்டு. இதுதான் அது படிச்சிருக்கலாம் நாங்கள். அது மாதிரி நிலத்துக்கு 5 வகை. என்ன, நிலத்தின் பண்பு நாட்டம். ஆனா அதுக்கு முதல் சுவை, ஒளி, ஊறு, ஓசை இந்த 4ஐயும் சேர்த்து 5 வகை பண்புகளை கொண்டது. அது மாதிரி இப்ப பஞ்சபூத தலங்கள் என்று நேற்று நாங்க படிச்ச நாங்கள். இங்க இப்ப இறைவனின் சிருஷ்டியில 5 மடங்காக இருக்கிறதான் படிச்சு கொண்டிருக்கிறதுல இப்ப பஞ்சபூதங்களும் வருது. என்ன, நிலம் திருவாரூர் நிலத்தை நாங்கள் திருவாரூர் கோயிலுக்கு போனா நிலத்தை விழுந்து புரண்டொழும் போகணும். ஏனண்டா அந்த திருவாரூர் கோயில்ல தான் இறைவன் சுயருமான் பறவையாருக்காக நடந்தவர். சுந்தரருக்காக பறவையாருக்கு 2 தினம் நடந்து அங்க போய் அந்த நிலத்துல புரண்டெழும்ப வேணுமா. நீர் திருவானைக்கா, நெருப்பு திருவண்ணாமலை. ஏன் அங்க அடிமுடி தேடி அங்க நெருப்பு பிளம்ப தோன்றினவர். அது மாதிரி திருக்காலத்தி, காற்று. அது இந்த திருக்காலத்தில தான் கண்ணப்ப நாயனர் 6 நாட்கள்ல அவர் பேரானந்தத்தை கண்டவர். ஆகாயம் திருத்தில்லை, அங்க சிதம்பரத்துல சிதம்பர ரகசியம் பார்க்கிறேன்னா வெட்ட வழியத்தான் காட்டுவினா. அப்ப அந்த பஞ்சபூத தலங்கள் இதுகளை நாங்கள் பல 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 வகையாலையும் திருப்பி திருப்பி படிக்கத்தான் எங்களோட மனதுல இது நிற்கும். எந்த நாளும் படித்தாலும் நிற்கும். பஞ்சலிங்க சேத்திரங்கள், அதாவது முத்திலிங்கம் என்று ஒரு இடம். அங்க கேதாரத்துல முத்தி லிங்கம், நேபாளத்துல வரலிங்கம். ஏனென்னா இந்த ஆகாய மேற்கம கொண்டிருக்கேங்களதானாங்க இந்த லிங்கத்தை குழந்தை அதுல இறக்கினன்ற ஒரு கதை இருக்குது. அது வரலிங்கம். சிருங்கேரி போகலிங்கம், காஞ்சி ஏகாம்பரநாதர் காஞ்சி போகலிங்கம் என்ன. போகலிங்கம், மோட்சலிங்கம். அப்ப இந்த முத்தி இங்க போனால் இந்த சிதம்பரத்துக்கு போனால் நல்லதுன்னு சொல்றவ. அப்ப அதுங்க மோட்சலிங்கம் சொல்லின. நீங்க மற்றதை படிங்க, பஞ்சவன ஸ்தலங்கள். பஞ்சவன ஸ்தலங்கள் வந்து முல்லைவனம், திருக்கருகாவூர், பாதிரிவனம், அவளிவள் நல்லூர், வன்னிவனம், வன்னிவனம், அரதை பெரும்பாளி. 4 பூளைவனம், திருஇரும்பூளை, வில்வமனம், திருக்கொள்ளம்புத்தூர், அவளிவண்ணல்லூர் என்றது ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு போல.
6 பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்கள். இலந்தைக்காடு, திருவெண்பாக்கம். அங்கதான் அவர் அந்த போய் கண். மூங்கில் காடு, திருப்பாசூர். ஈங்காடு, திருவேப்பூர். ஆலங்காடு, திருவாலங்காடு. அங்கதான் கரைக்காலம் தைக்காடு, திருவிற்புலி. ஒரு கரைக்காலம். காடுகளை ஆதாரமா வச்சு எழுந்த கோயில்கள். ம் என்ன ம் இல்ல இந்த காடு. திருவாலங்காடு தான் அங்க அங்க கரைக்காலம் ஏற வர சொல்லி அங்க போய் ம், ஆலங்காடுண்டா அவர் அங்க எந்த நேரம் அவர் ஆடிக்கொண்டிருக்கிறவர் சுடலையில நின்று ம், ம். மாயாணத்துல தெற்பைக்காடு அதையும் படிங்க. தெற்பைக்காடு கற்பைக்காடு, திருவேல்குடி. மற்றதையும் படிங்க. பஞ்ச சபைகள். பஞ்ச சபைகள் என்றது திருவாலங்காடு இரத்தின சபை, ம் சிதம்பரம் பொன் சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. அப்ப ஒவ்வொரு சபைகள் இருக்க நடன சபாக்கள் இதுக்கு ஓ பேர். திருவாலங்காட்டில் அவர் ஆடின நடனம் ஆடினவர் அந்த அந்த சபைக்கு பேர் இரத்தின சபை. சிதம்பரத்தில் ஆடுறது பொன் சபை. இங்க மதுரையில இவியலுக்காண்டி ஆடினது பதஞ்சலிக்கும் வியாக்கிரகம் வெள்ளி சபை. திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. அது மாதிரி 5 முகங்கள். ஈசானம்ன்றது மேல் நோக்கி. அவருக்கு 5 முகம், அதுல ஒரு முகம் மேல் நோக்கி இருக்கு, அதுதான் ஓ ஈசானம். தட்புருஷம் எப்பவும் கிழக்கு நோக்கித்தான் இருக்கும். அகோரம் தெற்கு நோக்கி. அகோரம்ண்டா தெற்கண்டாலே எங்களுக்கு ஒரு அவ்வளவு விருப்பம் இல்லாத ஓ அகோரம். வாமதேவம்ண்டா வாமாவுக்குள்ளே வடக்கு இருக்குது. அதே போல சத்தியோஜாதம்ன்றது மேற்கு நோக்கி. அது மாதிரி 9 ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லாருக்கும் தெரியும். இப்ப 5 தாண்டவங்கள் அவற்ற நடனங்கள். அதுல 5 அவருக்கு நிறைய தாண்டவம் ஆடி இருக்கிறார். இதுல இப்ப 5 பஞ்ச அண்டு வரைக்குள்ள காளிகா தாண்டவம், சந்தியா தாண்டவம், திரிபுர தாண்டவம், மூர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம். இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கதை இருக்குது. நான் அதுகள் போட போறேன். நேற்று கொஞ்சம் போட்டான்னு நினைக்கிறேன், போடுவோம். சிவமூர்த்தம் நீங்க படிங்க. சிவமூர்த்தங்கள் அல்லது சிவரூபங்கள் அல்லது சிவ வேடங்கள் என்று சொல்லப்படும். ம். பைரவர் வக்ரமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. தசனாமூர்த்தி அல்லாடி சாந்தமூர்த்தி என்று சொல்லப்படும். பிச்சாடனர் என்றது வசீகரமூர்த்தி. நடராஜர் ஆனந்தமூர்த்தி என்று சொல்லப்படும். சோமாஸ்கந்தர் கருணாமூர்த்தி. ம். இந்த இடையில சோமாஸ்கந்தமூர்த்தம் சிவனும் பார்வதிக்கும் இடையில இல்லை. முருகன் இருக்கிற மாதிரி ஆ, ஆ. இருக்கிற போல இருக்கிற அந்த கருணை மூசு. வடிவமான அந்த தன்மை, அந்த குழந்தை அரவணைச்சபடி ம், நிற்கிறார். ம், ம். கருணா. கனவேருக்கு சோமாஸ் கந்த மூர்த்தமா வந்துதான் இது மோட்சம் அளிச்சிருக்கிறார் நாயனர். ம், ம், ம். இதுல கொஞ்சம் இல்லாம 13 வந்து நிக்கு என்னன்னு தெரியல. இல்ல 13வது நம்பர். அதுல ஆவின் அமிர்தங்கள், பசுவின் அமிர்தங்கள் 5 தானே. அதுக்கு ஓ நம்பர் போடாமல் அவன் நேர கழி விட்டுட்டேன். ஓ வாசிங்க. என்ன அது ஆவின் ஆவின்ன்றது அதாவது பசுவின் பசுவின் அமிர்தங்கள் அமிர்தங்கள். 5 உள்ளன. பால், தயிர், நெய், கோமியம். கோமியம் என்றது இல்ல சாணம் என்று சொல்றது அது. பஞ்சகோசம் என்று போட்டிருக்கணும். ஓ பஞ்சஹவ்வியம் என்று போட்டிருக்கணும். அது அந்த நேரம் அதுக்கு ஞாபகம் தெரியல. ஏன் பஞ்சஹவ்வியம் என்று வடிவா போட்டிருக்கலாம். ஓ அடுத்தது வாசிங்கோ. இந்த பாருங்க, ஐங்கலைகள் அடுத்தது. இதைத்தான் சொல்றேன் நான். நடுவே சொல்வேன் பஞ்ச கலைகள் உண்டு. இதுதான் ஓ ஓ அத முன்னுக்கு பிள்ளையாளி போட்டு, அது பிள்ளையோ இன்னும் தெரியல, ஜலசரியாளி இருக்கணும் பாருங்க. ஓ நிவர்த்தி. இல்ல அது வடமொழியையும் தமிழையும் கலந்தடி இருக்கு. அது அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி போட்டவே தெரியல. சரி. நிவர்த்தி கலை என்ற அந்த அதை தமிழுக்கு மாத்தி இருக்கணும். ஆனால் அத நான் நினைக்கிறேன் இந்த இல்ல இல்ல என்னன்னு தெரியல. நீங்க வாசி. ம், ஐங்கலைகள் என்றது நிவர்த்திகளை, ம், பிரதிட்டாகலை, வித்தியாகலை, ம். சாந்திகளை, சாந்தி அதீதகலை. இது அது எல்லாம் அதுக்கு ஏதோ இந்த எழுத்து டைப்பிங் ஏதோ பிழைச்சு போச்சு. வடமொழி சா. அது வேற ஒரு சா போட்டிருக்கு. ம். பஞ்சவில்வம், நொச்சி, விழா, வில்வம், கிழுவை,
மாவிலங்கம். கிழுவையும் ஒரு பஞ்ச ஆமா. வில்வத்துக்கு வருது பாருங்க. இவ்வளத்தையும் பஞ்சவில்வம் என்று சொல்றது. அந்த சொல்லு நம்ம வெறும் கையோட போகக்கூடாது. கடைசி ஒரு பச்சிலையாவது கொண்டுதான் இறைவன்கிட்ட போக ம், வேணும். ம், ம், அது ம், இந்த இலைகளால் அர்ச்சிக்கிறதுக்கு எடுக்கிற ம். மரங்கள் அது. 5 நிறங்கள். முதலாவதை விட்டுட்டு ரெண்டாவது ஈசானம் மேல் நோக்கி அந்த அந்த ஓ, அப்படித்தான் படிக்க போறேன். நான் அடுத்த உண்டை விட்டுட்டு. ஈசானத்தின் நிறம் பளிங்க நிறம். ஓ, படிங்க அப்படியே அவ்வளோத்தையும். தற்புருடம் கிழக்கு நோக்கி இருக்கிறது. தற்புருடத்தின் நிறம் பொன்னிறம். தெற்கு நோக்கி இருக்குது அகோரம். அதுக்கு தெற்கு அகோரத்துக்கு கருமை நிறம். வாமதேவம் வடக்கு நோக்கி இருக்குது சிவப்பு நிறம். சத்யோஜாதம் மேற்கு நோக்கி இருக்குது அதுக்கு வெண்மை நிறம். வேணி பஞ்ச சோபாசாரம். சோபசாரம் பஞ்ச உபசார பொருளும். பஞ்ச உபசாரம். சந்தனமிடல், மலர் தூவி அர்ச்சித்தல், தூபமிடல், தீபமிடல், அமுதூட்டல், அப்படி அவைகள் இருக்கிறது. ஓம் நம இறைவனுடைய பூசைகள் நடந்த பிற்பாடு அவருடைய அந்த அபிஷேகம் முடிந்த பின்பு உம் அதுக்குள்ள அவரை உபசரிக்கிற இறைவனை உபசரிக்கிற தன்மை தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.